புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் பொறியியல், கலை, அறிவியல் படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு நிறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்பிற்கான இறுதிக்கட்ட தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு இன்று முதற்கட்ட கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறவிருந்தது. இதில் ஒரு மாணவன் தனது சாதி சான்றிதழ் இணைக்கப்படாததால் தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று நடைபெறுவதாக இருந்த சென்டாக் மாணவர் சேர்க்கை திடீர் ரத்து செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆத்மஞான ஆலயம் சார்பில் சாலை ஓரங்களில் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பூத்துறையில் உள்ள ஆத்மஞான ஆலயத்தின் போதகர் ராமராஜா அறிவுறுத்தலின் பேரில் ஆலய நிர்வாகிகள் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் சாலையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் புத்தாடைகளை ஆலய நிர்வாகிகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்மஞான ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மற்றும் மகா வராகி அம்மனுக்கு ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடைபெற்று தீப ஆராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மற்றும் மகா வராகி திருக்கோயில் உள்ளது. இத்திருக்கோயிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மற்றும் மகா வாராகி அம்மனுக்கு மாதந்தோறும் அமாவாசை பூஜை நடைபெற்று வருகின்றது. இதனை ஒட்டி கோபூஜை, பைரவர், பத்ரகாளி, வராகி, ராஜமாதாங்கி, திதி நித்யா, லலிதாம்பிகை கலச ஆகாவனம் மற்றும் காய்ந்த மிளகாய், கிழங்குகள், மூலிகை திரவங்களால் ஹோமம் நடைபெற்று பூர்ணாகுதி நடைபெறுவது வழக்கம். தொடர்ந்து அதை போலவே இந்த ஆண்டும் நடைபெற்றது. மேலும் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரானது எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மற்றும் மகா வாராகிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதற்கான விழாவிற்கான ஏற்பாடுகள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீவித்யா உபாசகர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மற்றும் மகா வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் சார்பில் இருவேறு தேர்வுகள் 9 மையங்களில் நாளை நடைபெறுகிறது. புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய பணியாளர் தேர்வாணையம் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் உள்ள நேர்முக உதவியாளர் பதவி மற்றும்
இஎஸ்ஐசி செவிலியர் அதிகாரி ஆகிய பணிகளுக்கான போட்டித் தேர்வு நடத்துகிறது. வருங்கால வைப்பு நிதி உதவியாளருக்கான இபிஎஃப்ஓ தேர்வானது நாளை காலை 9:30 மணி முதல் பகல் 11:30 மணி வரை நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. வருங்கால வைப்பு நிதி உதவியாளர் தேர்வுக்கு 315 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செவிலியர் அதிகாரி தேர்வுக்கு 3305 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தேர்வு நேரத்துக்கு 30 நிமிடங்களுக்கு முன்னதாகவே அனைவரும் வர வேண்டும். தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட்ட அட்மிட் கார்டு மற்றும் அதில் குறிப்பிட்டுள்ள எண் உள்ள அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி கட்டுப்படவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடுவோம் என பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திரும்பிய பின் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம், பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, அமைப்புச் செயலர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து புதுவை அரசியல் நிலையை விளக்கியதாகவும், தற்போதைய கூட்டணி ஆட்சியில் உள்ள பிரச்சனை நீடித்தால் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதை தாங்கள் சுட்டிக்காட்டியதாக அவர் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெறும்போது பல்வேறு வாக்குறுதிகளை அளித்த முதலமைச்சர் வாரியத் தலைவர் பதவிகளை தருவதாக கூறினார். ஆனால் தரவில்லை என்றார். மத்திய அரசு புதுச்சேரிக்கு நிறைய நிதி வழங்க தயாராக இருக்கிறது. ஆனால் முதலமைச்சரும் அமைச்சர்களும் டெல்லி செல்வதில்லை. மாநில வளர்ச்சிக்கு ஒத்துழைக்கவில்லை. பெரும்பாலான துறைகள் முதலமைச்சரிடம்தான் இருக்கிறது. முதல்வரை சந்திக்க சென்றால் பார்க்க முடியவில்லை என கூறினார். முதலமைச்சர் ரங்கசாமி கட்டுப்படவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விடுவோம் என்றும், கூட்டணியில் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் விரும்பினால் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலமாக என்ஆர் கூட்டணி அரசு நடந்து கொண்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணி அரசு. இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரை மாண்புமிகு முதலமைச்சர் 10 என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் 6 பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினரும் இது வரைக்கும் எந்த ஒரு ஆலோசனையும் மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கலை, கருத்து கேட்கல. 3 முறை மாண்புமிகு முதலமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. 3 முறையும் கூட்டணி அரசினுடைய கூட்டணி சட்டமன்ற உறுப்பினருடைய எந்த ஒரு கருத்தும் கேட்கல. எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு தொகுதி சம்பந்தமான வளர்ச்சியும் மாநில சம்பந்தமான வளர்ச்சியும் எந்த ஒரு கருத்தும் கேட்காம மாண்புமிகு முதலமைச்சர் தன்னிச்சையா செயல்படுறாங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salukas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.
செய்திகள் தொடர்கின்றன. திண்டிவனத்தை அடுத்த ரெட்டனை அங்காளம்மன் கோயிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. உற்சவர் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த ரெட்டனை கிராமத்தில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோயிலில் ஆனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மூலவர் அங்காளம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவர் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் நின்றபடி கோயில் உட்பிரகாரம் வலம் வரும் காட்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் கோயில் வளாகத்தில் ஊஞ்சலில் கொலு வீற்றிருக்கச் செய்தனர். ஊஞ்சலில் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் இருந்த அம்மனை பக்தர்கள் தாலாட்டி வணங்கினர். இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளராக நிர்மல்குமார் சுரானா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவை பாஜக மேலிட பொறுப்பாளராக நிர்மல்குமார் சுரானா ஏற்கனவே செயல்பட்டு வந்தார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு புதிய மேலிட பொறுப்பாளர் நியமிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நிர்மல்குமார் சுரானாவே புதுவை பாஜக மேலிட பொறுப்பாளராக நியமித்து அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலர் அருண் சிங் உத்தரவிட்டார். கடந்த மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் போட்டியிட முக்கிய பங்காற்றியவர் நிர்மல்குமார் சுரானா என அக்கட்சி நிர்வாகிகள் கூறுகின்றனர். இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் புதுவை முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மீது குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் நிர்மல்குமார் சுரானாவின் நியமனம் முக்கியத்துவம் பெறுவதாகவும் பாஜக நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.